வணக்கம். தமிழ்நாட்டில் இன்னமும் 6 மாதங்களில் தேர்தல் வரவுள்ள நிலையில் யாரும் யாரும் கூட்டணி என்ற குழப்பம் உச்சத்தில் உள்ளது. அதுவும் விஜயின் தாவேகா புதிதாக காட்சிக்குள் இறங்கியுள்ளதால் குழப்பம் மேலும் அதிகமாகி உள்ளது. திமுக தவிர்த்து அனைத்து கட்சிகளும் விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி சேரலாமா என்று ரூம் போட்டு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் யாருடனும் கூட்டணி கிடையாது என்று வெளிப்படையாக கூறுகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். தேர்தல் கூட்டணி பற்றி கூறிய சீமான், கூட்டணி வைப்பதாக இருந்தால் 15 ஆண்டுகளில் அவ்வளவு நெருக்கடி வந்த போது வைத்திருக்க மாட்டேனா. எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளுடனும் இந்திய கட்சிகளுடனும் நாம் தமிழர் கட்சி தேர்தல் உடன்பாடு வைக்காது என்பதை கட்சி தொடங்கிய போதே அறிவித்தேன். இப்போதும் தனித்து நிற்போம். 2029ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் தனித்து நிற்போம் என்றார். ஆனால் மற்றவர்கள் சீமானை வெவ்வேறு கட்சிகளுடன் தொடர்பு படுத்துகின்றார்கள். அது பற்றி கூறிய சீமான், இப்போது நான் விஜயை விமர்சிப்பதால் என்னை திமுகவின் பி டீம் என்று சொல்கின்றார்கள். திமுக எனக்கு காசு கொடுக்கிறது என்றும் சொல்கிறார்கள். நான் மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன், யாருடைய சார்பும் எனக்கு தேவையில்லை என்கிறார். காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இங்குள்ள பிறவி கோழைகள் தான் சீமானுக்கு வாக்களித்தால் பாஜக வந்துவிடும் என்று சொல்லி அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். நாம் பாஜகவின் பி டீம் என்றால் திமுக ஏ டீம் என்றும் ஒரே போடாக போடுகிறார். அவர் கூறிய மற்றொரு விஷயம், நான் புகழ்பெற்ற நடிகராக இருந்தால் அனைத்து ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள். அவர்களை தொண்டராக்கி கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்கலாம். ஆனால் எந்த பின்புலமும் இல்லாத நிலையில் அனைத்து வாக்குச்சாவடியிலும் வாக்குப்பெறும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான். இப்படி சொன்னாலும் சீமானும் சினிமாவில் இருந்து வந்தவர் தான். அரசியலில் அவரது அறிமுகத்திற்கு உதவியதும் சினிமா தான். தாவேகா தலைவர் விஜய் பற்றிய சீமானின் நிலைப்பாடு என்ன என்பதும் இப்போது குழப்பமாகவே உள்ளது. இன்று சென்னையில் பேசிய அவர், தம்பி விஜயை நான் எதிர்க்கவில்லை. திமுக, காங்கிரஸ், பாஜகவை தான் எதிர்க்கின்றோம். தம்பி விஜயிடம் கேள்விகளை எழுப்பினோம். அதனையே எதிர்ப்பாக சொல்கின்றார்கள் என்கிறார். நாங்கள் இருவரும் திரைத்துறையில் இருந்து வந்தவர்கள் தான். ஆனால் நான் ரசிகர்களை சந்திக்கவில்லை, மக்களை சந்தித்தேன். என்னை பார்க்க வருபவர்கள் கொள்கை மணிகள். போட்டி என்பது கூட்டத்தை வைத்து கிடையாது, கருத்தியல் ரீதியாக இருக்கிறது. திராவிடமா தமிழ் தேசியமா என்ற போட்டிதான் என்று சீமான் பேசினார். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை மையமாக வைத்து சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது தமிழக அரசியல் களம். ஆனால் அவர்களின் பெரிய பிரச்சனை நேரடியாக மக்கள் தொடர்பு, அது மிஸ்ஸிங். தாவேகாவின் பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் என்று 2ஆம் கட்ட தலைவர்களும் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களும் தலைமறைவாகிவிட்டதால் கடந்த 2 வாரங்களாக மொத்தமாகவே ஷட் டவுன் ஆகியிருக்கிறது தாவேகா. அந்த கட்சி பற்றிய மற்றவர்கள் பேசுகிறார்களே தவிர அவர்கள் வாய் திறப்பதாக இல்லை. அரசியல் செயல்பாடுகள் மட்டுமல்ல, கரூர் துயரத்தில் பலியானவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடத்துவதற்கு கூட கட்சி நிர்வாகத்தில் ஆளில்லாமல் முடங்கி கிடக்கிறது அந்த கட்சி. கரூர் சம்பவத்தை முன்வைத்து தாவேகாவை அரசியல் ரீதியாக கடுமையாகவே அட்டாக் செய்கிறது திமுக. சோசியல் மீடியாக்களில் திமுக அரசை விமர்சிப்பவர்கள் மீது அடுத்தடுத்த வழக்குகள் பாய்வதனால் தாவேகாவின் இணைய குரல்கள் எல்லாம் அரண்டு போயிருக்கிறார்கள். இன்றைய நிலையில் பொதுக்கூட்டம், பத்திரிகை விளம்பரம் எல்லாம் அவுடேட்டட் ஆகி சோசியல் மீடியா தான் எந்த கட்சியினை தூக்குவதோ வீழ்த்துவதோ என்றாகிவிட்டது. ஆனால் விஜயின் தாவேகாவில் அது ஆக்டிவ் ஆக இல்லை. தாவேகா நிர்வாகிகள் மீது நீதிமன்றங்களில் வழக்குகளும் வரிசை கட்டுகின்றன. இந்த சூழலை பயன்படுத்தி தாவேகாவை கூட்டணிக்குள் இழுக்க வலை விரித்திருக்கிறது பாஜக. விஜய் கேட்காமலேயே ஆதரவு கரத்தை நீட்டுகின்றார் அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி. காங்கிரசும் தன் பங்குக்கு விஜயை வளைத்து போட பார்க்கின்றது. இப்படி நாலா பக்கமும் நெருக்கடிகளும் வலைவிரிப்பும் ஆதரவு கரமும் சூழ்வதால் எந்த ரூட்டை எடுப்பது என்று புரியாமல் ரொம்பவும் குழம்பி போயிருக்கின்றார் விஜய் என்கின்றார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். வளமையான அரசியலை விட தேர்தல் அரசியல் வித்தியாசமானது. இங்கு எல்லாமே வேகம் வேகம் வேகம்தான். அதே நேரத்தில் சற்று சறுக்கினாலும் பலமான அடிபட்டுவிடும். கரூரில் நடந்த தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார பயணத்தில் 41 உயிர்கள் பலியான துயரத்தை தொடர்ந்து அரசியல்வாதியாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெளியிடும் கருத்துக்களை தாவேகாவால் எதிர்கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. கேள்வி கேட்கும் இடத்தில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் உள்ளன. கூட்டத்திற்கு விஜய் தாமதமாக வந்ததால் தான் இந்த துயரமே நடந்தது. அறிவித்த நேரத்தில் வந்திருக்கலாமே. கரூரில் இருந்து ஏன் ஓடி போனீர்கள்? ஏன் வீட்டை விட்டு இன்னமும் வெளியே வரவில்லை? இது போன்ற பல கேள்விகளுக்கு தர்க்க ரீதியாக இந்த பதிலையும் தாவேகா தரப்பில் சொல்ல முடியவில்லை. தாவேகாவினர் பெரும்பாலும் கட்சி நடத்துவதே சமூக வலைத்தளங்களில் தான். அங்கேயும் கூட தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமறைவாகி இன்றோடு 11வது நாள். 12வது நாளன்று திமுகவினர் வெளியிடும் பதிவுகளுக்கு பதில் கூட சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் தாவேகாவின் சோசியல் மீடியா டீம். அவர்கள் கையில் தாக்குவதற்கு எந்த ஒரு ஆயுதமும் இல்லை என்பதை விட மோசம் தற்காப்புக்கும் எந்த ஒரு ஆயுதம் இல்லை என்பதுதான். அதே நேரத்தில் இதை வேறு ஒரு விதமாகவும் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ஹீரோவுக்கு சோதனை மேல் சோதனை வரும். ஆனால் ஹீரோவின் ரசிகர்கள் சோர்வடைய மாட்டார்கள். தலைவன் இதையெல்லாம் உடைத்துக் கொண்டு வருவான் என்று அவர்களுக்கு தெரியும். அதை கிளைமேக்ஸுக்காக காத்திருப்பார்கள். அந்த கிளைமேக்ஸ் தான் மாஸ் ஹீரோவை உருவாக்குகிறது. அப்படி மாஸ் ஹீரோவாக வந்தவர் தான் விஜய். அதனால் இந்த பார்முலா அவருக்கு நன்றாகவே தெரியும்.
இப்போது விஜய்க்கும் தாவேகாவுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள சோதனைகளும் அந்த பார்முலாவின் ஒரு பகுதியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தாவேகாவின் மாவட்ட செயலாளர்களில் சிலரை நமது தொடர்பாளர்கள் மூலம் தொடர்பு கொண்டோம். ஆரம்பத்தில் பேச தங்கிய அவர்கள் பின்னர் மனம் விட்டு பேசினார்கள். கடந்த 2 வாரங்களாக திமுக கொடுத்து வரும் அரசியல் நெருக்கடி உச்சநிலையில் உள்ளது என்கின்றார் ஒரு மாவட்ட செயலாளர். அவரது கூற்றின்படி தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பதிவிட்ட ஒரு சர்ச்சைக்குரிய எக்ஸ் தள பதிவால் அவர் மீது வழக்கு பதியப்பட்டு நீதிமன்ற கெடுபிடிக்கு பிறகு ஆக்சனில் இறங்கியது காவல்துறை. அந்த விவகாரம் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடந்த கூடைப்பந்து போட்டி தொடக்க விழாவுக்காக கிளம்பி சென்றார் ஆதவ் அர்ஜுனா. டெல்லியில் ஆதவ் எங்கே தங்கியிருந்தார் என்பது தமிழக காவல்துறைக்கு நன்கு தெரியும். ஆனால் அவர் மீதுள்ள சர்ச்சை நெருப்பு அணையாமல் இருப்பதற்காக அவரை கைது செய்யவில்லை திமுக அரசு. அதே போலத்தான் பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் CT நிர்மல்குமார் சமூக வலைதளங்களில் அரசை விமர்சித்ததற்காக வழக்கை சந்தித்திருக்கும் 22 பேர் என்று அனைவருமே எங்கு இருக்கிறார்கள் என்பது தமிழக காவல்துறைக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் கூட அவர்கள் தலைமறைவாக இருக்கின்றார்கள், தப்பி ஓடுகின்றார்கள் என்ற செய்தி தினம்தோறும் வருவதற்காகவே அவர்கள் இன்னமும் தொடவே இல்லை காவல்துறை. எங்கள் கட்சி தலைமையிலிருந்து முறையான வழிகாட்டுதல் கிடைக்காததால் திமுகவின் இந்த அரசியலுக்கு எங்களால் எந்த எதிர்வினையும் ஆற்ற முடியவில்லை என்கின்றார்கள். தாவேகா நிர்வாகிகள் மீதி இருக்கும் வழக்கு, தனிநபரின் பொதுநல வழக்கு, தாவேகா தொடுத்த வழக்கு என்று குறைந்தபட்சம் 7 வழக்குகள் பல்வேறு நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கின்றன. கரூரில் நடந்த விஜயின் பிரச்சார கூட்டம் தொடர்பாக பதிவான FIR-இல் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் போலீசாரின் தேடுதல் வேட்டைக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு அடைக்கலம் அளித்த கரூர் மாநகர செயலாளரான பவுன் ராஜையும் கைது செய்திருக்கிறது போலீஸ். தாவேகா நிர்வாகிகளில் யாரையும் கைது செய்யாவிட்டால் அதுவும் அரசுக்கு கெட்ட பேர் என்ற கோணத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறுகின்றார்கள். அவர்களுடைய ஜாமீன் மனு கீழமை நீதிமன்றத்தில் தள்ளுபடியாகிவிட்டது. பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்மல்குமாரின் முன்ஜாமீன் மனுக்களை மதுரை உயர்நீதிமன்றங்களை நீதிபதி ஜோதிராமன் தள்ளுபடி செய்திருக்கும் நிலையில் முன்ஜாமீன் கோரி அவர்கள் இருவரும் உச்ச நீதிமன்றத்தை நாட முடிவில் இருப்பதாக தெரிய வருகின்றது. நாமக்கல் தாவேகா மாவட்ட செயலாளர் சதீஷ்குமாரின் முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடியாகிவிட்டது. இப்படி வரிசை கட்டி நிற்கும் வழக்குகளை எல்லாம் ஃபாலோ செய்து கட்சிக்கு உரிய ஆலோசனை தருவதற்கு சரியான வரவான வழக்கறிஞர் அணி இல்லை என்பது அந்த கட்சியினருக்கு சுகம்தான். ஆனால் தேர்தலுக்கு சுமார் 6 மாதங்கள் இருப்பதால் இவை எல்லாவற்றிலும் இருந்து அவர்கள் மீண்டும் வெளியே வந்துவிட முடியும். அப்போதுதான் ஸ்கிரிப்டில் விஜயின் கிளைமேக்ஸ் எழுதப்பட்டு இருக்கலாம். இன்னமும் இன்டர்வல் கூட விடவில்லை. இப்போதுதான் படம் 10 நிமிடம் ஓடி இருக்கிறது. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.